ஃப்ரெண்ட்ஸ், சாமிஸ் லைஃப்லேருந்து சாமி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரிப் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேக்கடி ட்ரிப் தான் போயிருந்தோம். இது ரொம்ப ஜாலியாக அட்வென்ச்சர்ஸராக இருந்தது. இது ஒரு 2 days ட்ரிப்பு. எங்கள் ரிலேட்டிவ்ஸ் கூட பிளான் பண்ணி போயிருந்தோம். நாங்கள் ஒரு பேக்கேஜ் தான் எடுத்திருந்தோம். அது இந்த பேக்கேஜ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டென்ஷன் ஃப்ரீயாக இருந்தது. உங்களுக்கு அந்த பேக்கேஜோட டீட்டெயில்ஸ் வேணுன்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தரேன். ஃப்ரைடே ஒரு midnight 3:30க்கு வந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனோம். குமளிக்கு வந்து 8:30க்குலாம் ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 வண்டியில் போயிருந்ததுனால நாங்கள் ஹோட்டல் ரூமுக்கு எங்கள் கார்லேயே போயிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்களே கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் எலிஃபண்ட் பார்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் நிறையா பேக்கேஜஸ்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் ரைட் மட்டும்தான் போனோம். ரைடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்தது. அங்கே இருக்க யானைக்கெலாம் பார்த்திங்கன்னா அழகாக ஹேர்ஸ்டைல்லாம் பண்ணி பொட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்தது. அழகாக ஃபோட்டோக்குள்ளே போஸ்ட்லாம் தருது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே அப்படியே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்தது நாங்கள் டீ எஸ்டேட் வழியாக 2 வியூ பாயிண்ட் போயிருந்தோம். நீங்கள் அடுத்தது பார்ப்பீங்க. இந்த வியூ பாயிண்ட்டு இதெல்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக மழையாக இருந்தது. நாங்கள் போன சீசன் பார்த்திங்கன்னா ஜூன் லாஸ்ட்டு போனோம். அது நல்லா இருந்தது. அங்கே கொஞ்சம் லைட்டாக மழை இருந்தது. அதுக்கப்புறம் மிஸ்ட்டாக இருந்தது. அது ரொம்ப நம்மளாலே என்ஜாய் பண்ண முடியுது. அவ்வளோவா நம்ம மழை வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணல. நல்லா சுற்றி பார்க்க முடிஞ்சது. பேக்கேஜ் இந்த மாதிரி எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா அவங்களே டைம் ஷெட்யூல் பண்ணி நீட்டாக நம்ம அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக அவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களே லஞ்சும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில். அங்கே பார்த்திங்கன்னா கேரளா தாலி மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. வெஜ்ஜும் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. அது நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. இந்த பெரியார் ரெஸ்டாரண்ட் தான் கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைஸ் கார்டன் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே கேமரா அலோடு இல்லாததால நாங்கள் எடுக்கலை. அங்கே பார்த்திங்கன்னா நிறையா ட்ரீஸ் பற்றிலாம் பேசினாங்க. அங்கேருந்து அப்படியே ஆஃப் ரோடு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரிப்லேயே பார்த்திங்கன்னா இதுதான் செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா ஜாலியாக அட்வென்ச்சரஸாக செம்மையாக இருக்கும். ரோடே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே செம்மையாக அவங்க ஜீப் ஓட்டிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் நீங்கள் ஜீப்பில் போகிறீங்கன்னா பேக் சைட் சீட்டில் உட்காந்துக்கோங்க. அப்போ தான் பின்னாடி பேக் சைடு நல்லா வியூவும் பார்க்கலாம். நல்லா அப்படியே கத்தி என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு பேக் சைடே கேட்கும்னு நினைக்கிறேன் வாய்ஸு. இந்த ட்ரிப்லேயே ஒர்த்தான எதுன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த ஆஃப் ரோட் சஃபாரி தான் சொல்லுவோம். செம்மையாக இருந்தது. அப்படியே பாருங்களேன் பேக் சைடெலாம் ரோடு இருக்கா இல்லையானே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே குண்டும் குழியமாக இருக்குது ரோடெல்லாம். இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் ஆப்போசிட் சைடு வேறு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் வழி விட்டுலாம் போனோம். நல்லா இருந்தது. இந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் பருந்துப்பாறை அந்த வியூ பாயிண்ட்டும் போயிருந்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வர மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரோடு எல்லாம் பார்க்க நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி பேக்கேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களே டைம் ஷெட்யூல் பண்ணி கரெக்டாக அந்தந்த இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம நல்லா வந்துட்டு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம். இங்கே பார்த்திங்கன்னா அங்கே மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கே ஜீப்பில் போகணுன்னு சொல்லி ஏறுறாங்க. ஆனால் அந்த ஜீப் பார்த்திங்கன்னா மண்ணில் நல்லா மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அது அப்படியே ரிவைஸ் வந்து மேலே போனாங்க. அதெல்லாம் பார்க்க நல்லா கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக நல்லா இருந்தது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லேக் வந்து இந்தியா மேப் மாதிரியே இருந்தது. அது பார்த்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரோஸ் பார்க்குக்கு போனோம். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறையா பேக்கேஜஸில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி விளையாடுற இதெல்லாம் இருந்தது. நாங்கள் இந்த மாதிரி ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கார் கேம்லாம் விளையாடும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு சாங் வேறு போட்டு விட்டுடுறாங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டே இருந்தோம். ஒரு வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் பருந்துப்பாறை வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக கவராக இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த எட்ஜ் வரைக்கும் போகல. முன்னாடியே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு வந்துவிட்டோம். இதுதான் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்த ரூம்ஸ்லாம் நல்லா நீட்டாக இருந்தது. இந்த ரூம்ஸோட ஃபோட்டோ நாங்கள் லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்டாச் பண்ணுறோம். இன்றைக்கி டே 3. அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் பெரியார் ரிசர்வ் அந்த போட்டிங்க்கு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் வெஹிக்கல் அலோட் கிடையாது. முன்னாடியே நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த பஸ்ஸுக்கும் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த பஸ்ஸில் தான் நம்ம போகணும். இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறையா ரெசார்ட் மாதிரிலாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளேயும் நிறையா பேக்கேஜஸ்லாம் இருக்குது. போட்டிங் டைம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காலையில் 7 to 8:30க்குள்ளே இங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணி வந்துட்டோம். ஓகேங்களா.
எங்களுக்கு மொத்தமாக பார்த்திங்கன்னா போட்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் இருந்தது. அது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த போட்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மழையாக இருந்தது. நாங்கள் அங்கே எந்த விலங்குமே இல்லையேன்னு கொஞ்சம் நாங்கள் அப்செட்டாக இருந்தோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பைசன் பார்த்தோம், எலிஃபண்ட் பார்த்தோம். ஒரு எலிஃபண்ட் மட்டும் தனியாக நின்றுட்டு அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருந்தது. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஷெட்யூல் படி பார்த்திங்கன்னா அடுத்தது எய்டட் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் தான் போகணும். ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் அங்கே போகல. அதனால் போட்டிங்லேயே இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே போட்டிங்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டோர்ஸ்லாம் இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. கீ செயின்ஸ்லாம் அழகாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் போட்டிங் போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே பைசன் தெரியுதா, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க கைடர் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க மைனாகுலர் வச்சிட்ருக்காங்க. நம்மளுக்கு ஃபோட்டோஸ் ரொம்ப க்ளோஸ்அப்பாக வேணும்னு சொன்னால் அவங்க எடுத்து தராங்க. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மழையாக இருந்தது. கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் பைசன் பார்த்தோம், எலிஃபெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப் ரொம்ப ஜாலியாக எங்களுக்கு முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். நைட் நாங்கள் A2Bயில் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தங்கியிருந்த ரூம் ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள். பாய்.